my kutti lovely challams. Welcome. So swagatham to Jolly Jolly Hindi class. பரத் மிலாப் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படி தானே. லாஸ்ட் வீடியோஸில் நம்ம எத்தனை கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்? அயோத்தியாவோட ராஜா தசரதர், அவரோட ராணிகள் கௌசல்யா, சுமித்ரா மற்றும் கைகை, அவரோட மகன்கள் ராம், லக்ஷ்மண், சத்ருகன் மற்றும் பரத், அண்ட் கோபக்கார முனி விஸ்வாமித்ரா. ஹேனா, இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம். யார் அவங்க? அதுக்கு நீங்கள் मध्यमा पाठ्य पुस्तकों दूसरा पत्र दैट इज सेकंड पेपर भाग 5 दैट इज पार्ट 5 भरत मिलाप तीसरा पार्ट धनुष यज्ञ படிக்கணும். ठीक है, வீடியோவை नो तल स्किप பண்ணாம பாருங்க. अच्छा, शुरू करते हैं. लेट्स बिगिन. धनुष यज्ञ. धनुष ना बो विल. ठीक है, यज्ञ यागम. एक्चुअली இந்த வில்லை சிவதனுஷ்னு சொல்லுவாங்க. இந்த வில்லு தக்ஷ பிரஜாபதி யாகத்தை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க. இந்த சிவதனுஷ் மகாராஜா ஜனக்கின் முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த தனுஷ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தனுஷ். இந்த தனுஷை வச்சு மகாராஜா ஜனக் என்ன செய்ய போறாருன்னு பார்க்கலாம். ठीक है, धनुष यज्ञ पाठ का सारांश लिखिए. राइट द समरी ऑफ धनुष यज्ञ. ठीक है, मिथिला के, मिथिलाना ஒரு ராஜ்யத்தோட பேரு, के महाराज, அதோட ராஜா யாரு? जनक. ठीक है, मिथिला के महाराज जनक थे. जनक was the king of मिथिला. मिथिलाயின் அரசன் जनक. सीता, सीता उनकी அவரோட पुत्री थी, डॉटर. सीता उनकी पुत्री थी. सीता वॉज हिज डॉटर. सीता அவருடைய மகள். वह, शी, बहुत सुंदर, वेरी ब्यूटीफुल, और सुशील थी एंड पोलाइट. वह बहुत सुंदर और सुशील थी. शी वॉज वेरी ब्यूटीफुल एंड पोलाइट. அவள் மிகவும் அழகாகவும் கனியமாகவும் இருந்தாள். वह, शी, विवाह मैरिज के योग्य एलिजिबल बनी, became. वह विवाह के योग्य बनी. she became eligible for marriage. அவள் திருமணத்திற்கு தகுதி ஆனாள். जनक अपनी தன்னோட புத்ரி டாட்டர் के लिए काह वीर ब्रेव वर मापले चाहते थे विरंबिनान. जनक अपनी पुत्री के लिए वीर वर चाहते थे. जनक wanted a brave groom for his daughter. जनक தன் மகளுக்கு தைரியமான மாப்பிள்ளையை விரும்பினான். उनके அவர்கிட்ட पास, उनके पासனா அவர்கிட்ட एक पुराना ஒரு பழைய ओल्ड धनुष विल बो था was. उनके पास एक पुराना धनुष था. he had an old bow. அவரிடம் ஒரு பழைய வில் இருந்தது. उन्होंने उस धनुष पर, அவரு அந்த தனுஷ் மேல डोरी, डोरीना இந்த ஸ்ட்ரிங், ஓகே, இந்த ஸ்ட்ரிங், சடானே வாலே, அதை யார் அது மேலே அந்த டோரியை அந்த ஸ்ட்ரிங்கை புல் பண்ணுறாங்களோ, வீர், அந்த பிரேவ் பர்சன் கூட, வீர் சே சீதா கா, சீதாவோட விவாக மேரேஜ் கர்னே கா பண்ணுறதுக்கு நிர்ணய் கியா, முடிவு பண்ணுறாரு. उन्होंने उस धनुष पर डोरी चढ़ाने वाले वीर से सीता का विवाह करने का निर्णय किया. He decided to marry Sita to the brave man who put the string on that bow. அந்த வில்லில் சரம் போட்ட வீரனுக்கு சீதையை மனம் முடிக்க முடிவு செய்தனர். புரியுதா? ஓகே. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரிங் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை யாராலையுமே புல் பண்ண முடியாது. அதுக்காக தான் மகாராஜா ஜனக்
அப்படி ஒரு டாஸ்க் வச்சாரு. யார் இந்த ஸ்ட்ரிங்கை புல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறார். Now the second para. விஸ்வாமித்ர ராம் और लक्ष्मण. விஸ்வாமித்ரர் ராமர் மற்றும் லக்ஷ்மண் கே சாத் அவங்க கூட ஜனக் கே தர்பார் ஜனக்கோட அரண்மனைக்கு மே கயே போனார். विश्वामित्र राम और लक्ष्मण के साथ जनक के दरबार में गए. विश्वामित्र went to Janak's court with Rama and Lakshmana. விஸ்வாமித்ரர் ராமர் மற்றும் லக்ஷ்மணுடன் ஜனக்கின் அரண்மனைக்கு சென்றார். ராஜா ஜனக் விஸ்வாமித்ர और राजकुमारों விஸ்வாமித்ரர் மற்றும் இளவரசர்களை का स्वागत किया அவங்கள वेलकम பண்ணுறாரு. राजा जनक ने विश्वामित्र और राजकुमारों का स्वागत किया. किंग जनक वेलकम्ड विश्वामित्र एंड द प्रिंसेस. மன்னர் ஜனக் விஸ்வாமித்ரரையும் இளவரசர்களையும் வரவேற்றார். विश्वामित्र मुनि ने इन दोनों राजकुमारों விஸ்வாமித்ரர் முனி இந்த ரெண்டு பிரின்சஸையும் का परिचय दिया அவங்கள इंट्रोड्यूस பண்ணுறாங்க. ओके. विश्वामित्र मुनि ने इन दोनों राजकुमारों का परिचय दिया. सेंट विश्वामित्र इंट्रोड्यूस दीज टू प्रिंसेस. விஸ்வாமித்ர முனி இந்த இரண்டு இளவரசர்களையும் அறிமுகம் படுத்தினார். उन्होंने कहा, he said कि that ये राजकुमार these princes आपका उंगलोட தனுஷ் வில் देखने आए हैं பார்க்கிறதுக்கு வந்திருக்காங்க. उन्होंने कहा कि ये राजकुमार आपका धनुष देखने आए हैं. He said that these princes had come to see your bow. இந்த இளவரசர்கள் உங்கள் வில்லை பார்க்க வந்திருக்காங்க என்றார். Now see the third para. दूसरे दिन next day बहुत बड़ी सभा a very big meeting हुई நடந்தது. दूसरे दिन बहुत बड़ी सभा हुई. There was a big meeting the next day. மறுநாள் பெரிய கூட்டம் நடந்தது. कई लोग many people मिलकर சேர்ந்து தனுஷ் லே ஆயே வில்ல தூக்கிட்டு வராங்க. ஏன்னா அந்த வில்லு வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ஒருத்தரால் மட்டும் அது தூக்கிட்டு வர முடியாது. ஓகே. கை லோக் மில்கர் தனுஷ் லே ஆயே. மெனி பீப்புள் டுகெதர் brought த போ. பலர் சேர்ந்து வில்லை கொண்டு வந்தனர். லேக்கின் ஆனால் ராமச்சந்திர ने धनुष को आसानी से उठाकर ராமச்சந்திரர் வந்து அந்த வில்லை ரொம்ப ஈஸியாக தூக்கிடுறாரு, லிஃப்ட் பண்ணிடுறாரு. டோரி கீச்சி அந்த ஸ்ட்ரிங்கை புல் பண்ணுறாரு. தோ தனுஷ்கே தோ டுக்கடே ஹோகே. அப்போ என்னாச்சு, அந்த வில்லு வந்து ரெண்டு துண்டுகளாக உடைந்தது. லேக்கின் ராமச்சந்திரனே தனுஷ் को आसानी से उठाकर डोरी खींची तो धनुष के 2 टुकड़े हो गए. But when Ramachandra easily picked up the bow and pulled the string, the bow broke into 2 pieces. ஆனால் ராமச்சந்திரர் எளிதாக வில்லை எடுத்து சரத்தை இழுத்தும் போது வில்லு 2 துண்டுகளாக உடைந்தது. जनक बहुत खुश हुए. जनक was very happy. और सीता का विवाह and सीताओட मैरिज धूमधाम ரொம்ப ஆடம்பரமா से राम के साथ कराया रामर கூட செய்து வைத்தார். जनक बहुत खुश हुए और सीता का विवाह धूमधाम से राम के साथ कराया. जनक was very happy and got Sita married to Ram with great pomp and show. ஜனக் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சீதையை ராமனுக்கு மிகுந்த ஆடம்பரத்தோடு திருமணம் செய்து வைத்தார். जनक के भाई के 3 पुत्रियां थी. जनक्स ब्रदर हैड 3 daughters. ஜனக்கின் சகோதரருக்கு 3 மகள்கள்.
उनमें भरत का विवाह मांडवी से। अमंग देम भरत गॉट मैरिड टू मांडवी। लक्ष्मण का विवाह उर्मिला से। लक्ष्मण गॉट मैरिड टू उर्मिला। और शत्रुघ्न का विवाह श्रुतकीर्ति से हुआ। एंड शत्रुघ्न गॉट मैरिड टू श्रुतकीर्ति. ஓகே, அவர்களில் பரத் மாண்டவியையும், லக்ஷ்மண் ஊர்மிளாவையும், சத்ருகன் ஸ்ருத்கீர்த்தியையும் மணந்தனர். காட் இட்? ஈஸியாக புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ ஒரு குட்டி ரீகேப். மிथिलाவோட மகாராஜா தான் ஜனக். அவரோட பொண்ணு தான் சீதா. சீதா வந்து ரொம்ப அழகாகவும் பொலைட்டாகவும் இருந்தாங்க. ஷீ பிகேம் எலிஜிபிள் ஃபார் மேரேஜ். ஜனக் வந்து தன்னோட பொண்ணுக்காக வீரமான மாப்பிள்ளைய தேடிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு பழைய தனுஷ் இருந்தது, வில்லு இருந்தது. அது பேர் என்ன? சிவதனுஷ். எஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான தனுஷ். ஏன்னா அந்த தனுஷ் வச்சு அவர் என்ன செய்கிறாரு? அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, whoever will string the bow will marry சீதா. இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வருது. விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணையும் கூட்டிட்டு மகாராஜா ஜனகோட தர்பாருக்கு வாராரு. அவரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் மகாராஜா ஜனக்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க ரெண்டு பேரும் உங்களோட வில்ல பார்க்க வந்திருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பெரிய கூட்டம் கூடுது. நிறைய மக்கள் சேர்ந்து அந்த தனுஷை தூக்கிட்டு வராங்க. ஆனா நம்ம ஹீரோ ராமச்சந்திரர் அந்த தனுஷை ஈஸியா லிஃப்ட் பண்ணிடுறாரு. ஸ்ட்ரிங்கை புல் பண்றாரு. ஸ்ட்ரிங்கை புல் பண்ண உடனே என்னாச்சு? தனுஷ் 2 துண்டுகளாக உடைந்தது. இதை பார்த்த உடனே மகாராஜா ஜனக் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் சீதாவோட கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமா ராமர் கூட முடிச்சு வைக்கிறாரு. அப்புறம் ஜனக் மகாராஜோட பிரதர், அவருக்கு 3 டாட்டர்ஸ் இருந்தாங்க. அவர்களில் பரத் மாண்டவியையும், லக்ஷ்மண் ஊர்மிளாவையும், சத்ருகன் ஸ்ருத்கீர்த்தியையும் மணந்தனர். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா தனுஷ் யக்ஞ? வெரி குட், எக்ஸலண்ட், கியா பாத் ஹை. இதில் நீங்கள் மெயினாக என்ன நோட் பண்ணும்? எல்லா நேம்ஸும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. டீக்கே, नेक्स्ट क्वेश्चन आंसर्स गड़गड़ान पातुलान. ठीक है, प्रश्नों के उत्तर दीजिए. आंसर द क्वेश्चन. महाराज जनक सीता का विवाह किससे करना चाहते थे? टू whom did महाराजा जनक want to marry सीता? जनक महाराज सीதையை யாரை மணக்க விரும்பினார்? महाराज जनक के पास एक धनुष था. वे उस पर डोरी चढ़ाने वाले वीर के साथ सीता का विवाह कराना चाहते थे. Maharaja Janak had a bow. He wanted to get Sita married to the brave man who would string the bow. மகாராஜா ஜனக் ஒரு வில்லு வைத்திருந்தார். அந்த வில்லில் கயிற்றை கட்டிய வீரனுக்கு சீதையை திருமணம் செய்து வைக்க அவர் விரும்பினார். ठीक है, see the second one. भरत लक्ष्मण और शत्रुघ्न के विवाह किन किन के साथ हुए? With whom did Bharat, Lakshman and Shatrughan get married? பரதனும் லக்ஷ்மணும் சத்ருகனும் யாருடன் திருமணம் செய்து கொண்டனர்? भरत का विवाह मांडवी से, लक्ष्मण का विवाह उर्मिला से, शत्रुघ्न का विवाह श्रुतकीर्ति से हुआ. Bharat got married to Mandavi, Lakshman got married to Urmila and Shatrughan got married to Shrutkirti. பரத் மாண்டவியையும், லக்ஷ்மண் ஊர்மிளாவையும், சத்ருகன் ஸ்ருத்கீர்த்தியையும் மணந்தனர். அவ்வளோதான், கதம். வெல், தனுஷ் யக்ஞ லெசனில் எதெல்லாம் புது கேரக்டர்ஸ் பார்த்தோம்? மிथिलाவோட ராஜா ஜனக், ராமனோட ஒய்ஃபு சீதா, பரதனோட ஒய்ஃபு மாண்டவி, லக்ஷ்மணோட ஒய்ஃபு ஊர்மிளா மற்றும் சத்ருகனோட ஒய்ஃபு ஸ்ருத்கீர்த்தி. இந்த நேம்ஸ்லாம் நீங்கள் மறக்கவே கூடாது. போக போக பரத் மிலாப் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்க. அச்சா, பரத் மிலாப் தொடரும்.
फिर मिलते हैं, सी यू ऑल इन नेक्स्ट. बाय टू ऑल माई कुटी कुटी लवली चलम्स, टेक केयर.